அன்றைய முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் அதிமுக தொடங்கப்படுது. தொடங்கப்பட்டதற்கு பிறகு அக்டோபர் 17 கட்சி தொடங்கப்படுது. நவம்பர் 26 சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் மக்கள் நம்பிக்கை இழந்துட்டாங்க, அதனால போய் எல்லாரும் மனு கொடுங்கன்னு சொன்னாங்க. அப்ப எங்க தொகுதியினுடைய சைதாப்பேட்டை தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர் முதலமைச்சர் கருணாநிதி, அவர் வீட்டுக்கு நாங்க போய் மனு கொடுக்க போனோம். அப்ப மனுவை வாங்கிக்கிட்டு அவர் முன்னாள் துணை மேயர் சடகோபன் தலைமையில நாங்க போய் மனு கொடுத்தோம். அப்ப மனுவை வாங்கிக்கிட்டு அவர் கையில ஒரு எலுமிச்சம்பழம் கொடுத்தார். பிறகு பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்லியிருக்காரு, இவரே கேட்க சொல்லியிருக்காரு, ஏன் கொடுத்தன்னு கேளுங்கன்னு சொல்லியிருக்காரு. அவர் சொல்லியிருக்காரு, தெளிவில்லாதவர்கள் தேய்த்து குளிக்கட்டும். மறுநாள் பத்திரிகையில அது தலைப்புச் செய்தியா இடம்பெறுது, தெளிவில்லாதவர்கள் தேய்த்து குளிக்கட்டும், மனு கொடுக்க வந்தாங்க அப்படின்னு அந்த செய்தி அது இடம்பெற்று. எங்க தலைவர் கேட்டார் சடகோபனை, ஏன் உன்னை மனு கொடுக்கவான்னு சொன்னா நீ போய் எலுமிச்சம்பழம் தான் வாங்கிட்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாருன்னு இவர் வருத்தப்பட்டு எங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. போடா துரை, தலைவர் திட்டாரா அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. அப்படியானே அப்படின்னு சொல்லிட்டு அது எனக்கு மனசுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு சஞ்சலத்தையும் ஒரு வேகத்தையும் உருவாக்குச்சு.